மிதுன ராசிக்கு தனஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டேன். 2ஆம் இடம் தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டேன். என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்கும்? 6ஆம் இடம்ன்றது உங்களோட தொழிலுங்க. 6ஆம் இடம்ன்றது உங்களோட ஊதியம். 6ஆம் இடம்ன்றது உங்களுடைய வேலை, ஒர்க். அண்டர் ப்ரெஷர் நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்க? ஒரு பெரிய கூட்டத்துல உங்களை கொண்டு போய் விடுறாங்கன்னா அந்த கூட்டத்துல எல்லார் மாதிரியும் நீங்க ஒர்க் பண்றீங்களா, இல்ல நீங்க வந்து ஒரு ஸ்பெஷலா உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்றத பத்தி சொல்றது. ஒரு காம்படேட்டிவ், ஒரு போட்டி, பொறாமை எல்லாமே நிறைஞ்சது ஒரு 6ஆம் வீடு. ஸோ குரு பகவானுடைய சிறப்பு பார்வை 6ஆம் வீட்டுக்கு வந்து விழுறதுனால இந்த டைம் மிதுன ராசியில இருக்கவங்க ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்க போறீங்க. அதுக்காக நீங்க முன்னாடி ஸ்மார்ட்டா இல்லை அப்படி கிடையாது. இந்த டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மார்ட்டா இருப்பீங்க. ஏன்னா குருனாலே நாலேஜ். அப்ப செகண்ட் ஹவுஸ்ல வரக்கூடிய இந்த குரு பகவான் 6ஆம் வீட்டை பாக்குறதுனால உங்களோட ஒர்க் ஏரியால மிகப்பெரிய ஒரு ஸ்மார்ட்னஸ் வந்து கிடைக்க போகுது. இதுல நீங்க நிறைய பேர் வந்து புலம்பவீங்க கமெண்ட் செக்ஷன்ல. மிதுனராசி ஆல்ரெடி நாங்களே கர்மசனில உட்காந்து சனி படாத பாடு எப்ப வேலை விட்டு தூக்குவாங்கன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்களே, இதை நம்பலாமா வேணாமா? எஸ், கொஞ்சம் நீங்க நம்புங்க. இது உங்க மனசை தேத்துறதுக்காக இல்லை, உண்மையிலே சொல்றேன். குருவோட உச்சமான பார்வை சனியோட வீட்டுல வந்து விழுது. அதாவது சனி இருக்கக்கூடிய இந்த 10ஆம் வீட்டுல குரு பகவானோட உச்ச பார்வை வந்து விழுறது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ், அதாவது ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மிதுன ராசிக்கு கிடைக்க போகுது. ஒரு 5 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா